என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டியே ப்ரோ, நீ போ ப்ரோ. ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, ஏன்டா இவ்வளோ முடி வச்சிருக்கு சொல்லிட்டு வீட்டில் கேட்டாங்க. போய் ஃபஸ்ட்டு முடி வெட்டினோடா அப்படின்னு, முடி வெட்டினாதான் வீட்டில் சேவம்னு சொல்லிட்டாங்க. கையில் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போய் முடி வெட்டினோட சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க கொடுத்த 100 ரூபா வாங்கி நேராக நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிற முடி வெட்ட கடைக்கு வந்துட்டோம். எனக்கு முடி வெட்டணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். சரிப்பா கொண்டாந்து உட்காருப்பா, ஒருத்தருக்கு முடி வச்சுட்டு வந்து வெட்டணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளை உட்கார வச்சு, தம்பி என்ன மாதிரி கட்டிங் போடணும் சொல்லிட்டு கேட்டார். ஆனால் இந்த தேவர் மகனில் கமல் சார் வச்சிருப்பாரு, அந்த மாதிரி கட்டிங் வெட்டிருக்குன்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் கூகுளில் போட்டு இந்த மாதிரி கட்டிங் வேறு சொல்லிட்டு கேட்டார். ஆமாண்ணா இந்த மாதிரி கட்டிங் தானே வெட்டி விட்ருங்க, இந்த கட்டிங்கை பார்த்து பொண்ணுங்களோடவே தரணும், அந்த மாதிரி வெட்டி நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி? நெக்ஸ்ட்டு அவர் ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தலை ஃபுல்லாக தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சார் முடியை. எல்லாத்துலையும் கொஞ்சம் லெவல் பண்ணிவிட்டு பேக் சைடில் அப்படியே பங்கு விட்டு தேவர் பேங்க் ஹேர் ஸ்டைல் வந்தோடனே சரி தலையை சீவிட்டு அவர் தான் தம்பி முடிஞ்சிச்சு சொன்னார். நெக்ஸ்ட்டு அவர் காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.